எங்க போறோம்? அச்சரப்பாக்கமா? அச்சரப்பாக்கம் வெல்கம்ஸ் யூ. நிலா வருது பாருங்க, அழகா இருக்கு. என்ன மைலேஜ் தரும் இந்த வண்டி? ஃபாஸ்டா போனா 50 கிலோமீட்டர். ஃபாஸ்டா போனா 50 கிலோமீட்டரா? போனா 20 கிலோமீட்டர். 1 லிட்டருக்கா? அடிக்கடி காத்து அடிக்குது. காத்து அடிக்கிட்டோம். அழுத்தி பார்க்கலாமா? ஆயித்து பாரு. காத்து இருக்குல்ல, போலாமா? சில நேரத்தில் செயின் வந்துதாம. இந்த செயின் தானா ட்ரெயினுக்கு போறது? நல்லா இருக்கா? தோசை மீன் குழம்பா? மீன்ல என்ன மீன் அது? நல்ல மீன் மாதா கவலை. சந்தோஷமான மீன் இல்லையா? கவலை மீன் தான் இருக்கா? இயேசுவே என்று ஆரவாரம் செய்ய இதோ தெய்வம் நம் மத்தியிலே வருகிறார். படிக்கட் ஃபுல்லா கேண்டில் ஏற்றிக்கிறாங்க. அது குழந்தை வரலன்னா, வேலை கிடைக்கலன்னா, திருமணம் ஆகலன்னா இந்த மாதிரி வேண்டிக்குவாங்க. வேண்டிட்டு நிறைவேற்றுச்சுன்னா நம்ம லைனாக வரலங்க. கிட்டத்தட்ட இந்த டெம்பிள் மாதிரியே பண்றாங்க. ஆமாம், எல்லா கோயிலையும் படிக்கட்டில் எல்லாம் கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க. ஆமாம், இங்கே கேண்டில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒளி எல்லாமே புரியல, என்ன சொன்னீங்க? மூச்சு வாங்குது. மூச்சு இருந்தால் வாங்க தான் செய்யும். ஞாபகம் தான் எங்கே சொன்னீங்கன்னு. இன்னும் ஏறுவே இல்லை, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. ஐயா இங்க ஐயா மூச்சு தான் வாங்க. ஐயா வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும். சரி, இது மட்டும் எத்தனை படிக்கட்டு? படிக்கட்டு அது மாதிரிலாம் இல்லையா? ஆமாம், படிக்கட்டு இருக்கு. எத்தனை படிக்கட்டு தெரியுமா? இது வந்து ஏறக்குறைய ஒரு 1000 படிக்கட்டு மேலே இருக்கும். சும்மா நீங்களா ஏறையா குறைய ஏற சொல்லுங்க ப்ரோ. எதுக்காக ப்ரோ இது கொளுத்திட்டு இருக்கீங்க? வேண்டுதல். என்ன வேண்டி? மாசம் ஏற்ற மாதிரி சூப்பர் 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 ப்ரோ. எத்தனை மெழுகுவர்த்தி கொடுத்துறீங்க? 320 படின்னு சொன்னாங்க. 320 படிங்களா? ஆமா, ஒரு 1000 படிக்கட்டு மேலே இருக்கும். ஒரு 1000 படிக்கட்டு மேலே இருக்கும். ஒரு 1000 படிக்கட்டு மேலே இருக்கும். எத்தனை கொடுத்துக்கிறீங்க இதெல்லாம்? சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எத்தனை படிக்கட்டு சொன்னாங்க ஞாபகதா? 320. ஆஹா. ஆனால் இந்த படிக்கட்டு ஏறத்துக்கு அவ்வளோ கஷ்டமா இல்லைல்ல?
ஆமா, கொஞ்சம் சின்ன சின்ன படிக்கட்டா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஆனா வயசானவங்க ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். கால் வலிக்குது. ஐயா நீங்களும் வேண்டிய நேரம்னா மெழுகுவர்த்தி கொளுத்துங்க ஐயா. ஆமா ஐயா. என்ன வேண்டு போறீங்க? ஜாலியா இருக்கிற சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா எங்க அற்புதன தலைகீழா கீழே இருந்து மேல வரைக்கும் மெழுகுவர்த்தி கொளுத்த வைக்கிறேன். நான் தலைகீழா மெழுகுவர்த்தி கொளுத்துனா ஐயா. ஐயா பாத்தையா தள்ளாடுதுயா. பிபி மாத்திரை போடல இல்லையா? அதெல்லாம் இல்லை. இந்த குழந்தை இல்லாத பாக்கியத்துக்காக வேண்டிக்குவாங்க. தொட்டில் கட்டுறாங்கல்ல, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும்னா மாங்கல்யம் கட்டி வைக்கிறாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கட்டலாம்ல, அதான். ஓ அதுவும் சந்து பார்த்த மாதிரி பேசுறீங்களே. ஆமா ஐயா, அது நீ அவுட்டீங்க. அவுட்டா பிச்சைக்காரன் ஆயிடும். வா சொல்லி அதை அவுக்காம அப்படியே தடுக்கிறீங்க. இல்லையா, இருக்குதா எல்லாமே. சரிங்க. நம்பினவருக்கு கடவுள், நம்பாதவருக்கு கல். ஐயா டிட்டையா இந்து கோயில் தான் இது. ஐயா இந்து இல்லை இல்லையா, மாரி அம்மாவும் மேரி அம்மாவும் ஒன்று தான் இல்லையா. மாரியம்மாவுக்கு வந்து கை 4, மேரி அம்மாவுக்கு கை 2. அமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஜெப பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. கைஸ் இன்னைக்கு நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் மலை மாதா திருத்தலம். நாங்கள் வெறும் அச்சரப்பாக்கம் கோயில் தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இது கரெக்டான பேர் பார்த்தீங்கன்னா மலை மாதா திருத்தலம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜாலியாக இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ அண்ட் டெவில் கிஸ் யூ. பாய். ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.